ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமாவில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லுக்ல பார்த்துட்டு இருக்கிறோம். சன் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கூலி. அண்ட் இந்த திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் வந்து டைரக்ட் பண்றாரு அனிருத்துடைய இசையில. அண்ட் இப்போ படத்தினுடைய டீசர் ப்ரமோ வந்து படக்குழுவினர் வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து இப்போ சூப்பர் வைரல் அண்ட் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. படம் வந்து ஆகஸ்ட் 14 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க. அபர்ணா தாஸ் ரீசெண்டாக சாரியில் ஃபோட்டோ ஷூட்டிங் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து குட்டி குட்டி ஸ்டோன் ஒர்க் இருக்கிற மாதிரி அண்ட் இதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் எடுத்திருந்தாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷனுடைய தயாரிப்பில் விஜய் ஆண்டனி அவர்கள் நடிக்கக்கூடிய படத்தினுடைய அப்டேட் வெளிவந்திருக்குது. ஸோ படத்தினுடைய பெயர் லாயர். இந்த படத்தை வந்து ஜோஷுவா சேதுராம் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய காஸ்ட் டீமினுடைய அப்டேட்ஸ் வந்து படக்குழுவினர் கொடுத்துருக்குறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்குது. மீனாட்சி சௌத்ரியுடைய ரீசன்ட் ஃபோட்டோஸ் அவங்க இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் பிரிட்டி பியூட்டிஃபுல்லான ப்ரீ ட்ரைப் காக்டெயில் சாரியில் அதுக்கேற்ற மாதிரியான காஸ் செட் ப்ளவுஸோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. ஜேஷன் ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்பில் அடுத்த படத்தினுடைய அப்டேட் வெளிவந்திருக்குது. இந்த படத்தை பிரபு ஸ்ரீனிவாஸ் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. முக்கியமான கதாபாத்திரத்தில் அஜ்மல், யோகி பாபு நடிக்கிறாங்க. படத்தினுடைய பேர் அக்யூஸ். அண்ட் இப்போ இந்த படத்துலேருந்து அக்யூஸ் பிரியாணி சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் அதிகப்படியாக கேட்டு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அக்ஷயா ஹரிஹரன் ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ரெட் ஃப்ளாரல் எம்ப்ளிஷ்மெண்ட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய டிசைனர் சாரியில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். ஏஆர் என்டர்டைன்மெண்ட்டுடைய தயாரிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் 11. அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நவீன் சந்திரன் நடிச்சிருக்கிறாரு. படம் தமிழ் மற்றும் தெலுங்கு ரெண்டுத்துலேயும் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் இந்த படத்தை லோகேஷ் அஜில்ஸ் அவங்க தான் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் படத்துக்கு டி இமான் அவர்கள் இசையமைச்சிருந்தாங்க. இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரான படத்தினுடைய செகண்ட் வீக்குக்கும் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவான ரெஸ்பான்ஸ் வந்து இருக்குன்ற அப்டேட்டை படக்குழு போஸ்ட் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. அபிராமி அவங்களுடைய நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆன தக் லைஃப் படத்தினுடைய ப்ரொமோஷனில் கலந்துக்கும் போது நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ட்ராவல் பண்ணும்போது அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளரி ஃபோட்டோ ஷூட்டாக இருந்தது. ஸோ அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் மற்றும் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட்டுடைய தயாரிப்பில் அபிஷன் ஜீவன்துடைய டிரெக்ஷனில் சசிகுமார் சிம்ரனுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்க ஒரு திரைப்படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஷான் ரோல்டன் அவர்கள் இசையமைச்சிருந்தாங்க. அண்ட் இப்போ வரைக்கும் டில் டேட் படத்தினுடைய ஓவரால் இந்தியாவுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க. 75 crore ப்ளஸ் அப்படின்ற மாதிரி கலெக்ஷன் சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னும் தொடர்ந்து மக்களிடையே கிடைச்சிருக்கக்கூடிய ஆதரவுக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் படம் வந்து வெளிநாட்டிலேயே ரிலீஸ் ஆக போகுது. கஜோல் அவங்களுடைய நெக்ஸ்ட் மூவி நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்குது. இப்போ அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு ரிலீஜியஸ் ட்ரிப் மாதிரி கோவிலுக்கு போயிருந்தாங்க. அங்கே அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸு இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப கார்ஜியஸாக அந்த சாரியில் பார்க்குறதுக்கு இருக்கிறாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம்.
சூர்யாவுடைய நடிப்பில் ரீசெண்டாக வெளியான திரைப்படம் தான் ரெட்ரோ. இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு சந்தோஷ் நாராயணனுடைய இசையில். அண்ட் இந்த படத்தை வந்து 2D என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் இவங்க தான் தயாரிச்சிருந்தாங்க. அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து கண்ணாடி பூவேன்ற பாடலில் வந்து வீடியோ சாங்கை படக்குழு வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் சூர்யாவுடைய ஃபேன்ஸ் ட்ரெண்ட் செஞ்சுருக்கிறாங்க. ஆஷா ஜவேரி இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஸ்லீவ்லெஸ் டாப்போட டெனிமோட மேட்ச் பண்ணி ரொம்ப கேஷுவல் லுக்கில் ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருந்தாங்க. அது இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக போட்டிருக்காங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் LLP மற்றும் அமிகோஸ் பிரைவேட் லிமிடெட் உடைய தயாரிப்பில் குபேரா திரைப்படம் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் தனுஷ், ராஷ்மிகா மன்னன் நடிச்சிருக்காங்க. படத்தை சேகர் கமுலா வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் டிஎஸ்பியோட இசையில் படத்துல இருந்து இப்போ ட்ரான்ஸ் ஆஃப் குபேரான்ற சாங் வந்து படக்குழு வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ ரசிகர் மத்தியில் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. சிம்ரன் ரீசெண்ட் ரிலீஸ் ஆன டூரிஸ்ட் ஃபேமிலியோடைய சக்ஸஸை தொடர்ந்து அடுத்து இப்போ அவார்ட் ஷோலையும் கலந்துக்கும் போது அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு சைடு வந்து சில்க் சாரியில் அவ்வளோ ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லாக இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் டிசைனர் சாரியில் அவ்வளோ கிளாமாக இருக்கிறாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். ஜியோ ஹாட்ஸ்டார்னுடைய தயாரிப்பில் ராமுடைய டைரக்ஷனில் மிர்ச்சி சிவாவுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பறந்து போ. அண்ட் படம் வந்து June 4 வந்து ரிலீஸ் ஆக போகுது. இப்போ படத்துலேருந்து முக்கியமான அப்டேட்டாக சொல்லியிருந்த சன்ஃப்ளவர் வந்து ரிலீஸ் ஆகி அது இப்போ சோஷியல் மீடியாவில் சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. மரண செபாஸ்டியன் இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்கன்சா சாரியில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்தாங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. ஸ்ரீ சத்யா சாய் ஆர்ட்ஸ்னுடைய தயாரிப்பில் அதிதி சங்கர் மற்றும் பெல்லம் கொண்ட சாய் ஸ்ரீனிவாசுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பைரவம். அண்ட் இந்த திரைப்படத்தை விஜய் கணக்கு மேலே அவங்க தான் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் படம் வந்து May 30 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. பிரியங்கா சோப்ரா இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து சிஸ்லி போயிருந்தாங்க. அங்கே அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் அங்கே இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான மானுமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு போஸ்ட்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த போஸ்ட்டை வாங்க பார்க்கலாம். சித்தாரா என்டர்டைன்மெண்ட்ஸ் உடைய தயாரிப்பில் விஜய் தேவகொண்டானுடைய நடிப்பில் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கிங்டம். அண்ட் இந்த திரைப்படத்தை கௌதம் தின்னனூர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் படத்துக்கு அனிருத் வந்து இசையமைச்சிருக்காங்க. படம் July 4 வந்து ரிலீஸ் ஆக போகுது. இப்போ படத்துல இருந்து ரீசெண்டாக இதயம் உள்ளே வான்ற வீடியோ சாங் வந்து படக்குழுவினர் வெளியிட்டு இருந்தாங்க. தமிழ் வெர்ஷன் இது. அது இப்போ வரைக்கும் 2 மில்லியன் வியூஸை தாண்டி சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. இனி இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்டு இருக்கிறது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளெக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பை.